Taste the Daily. விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத அவலமும் தொடர்வதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சனிக்கிழமையன்று ஒரே நாளில் சென்னை தாம்பரம் ஆணையரக காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 10 பேர் நகைப்பறிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு பெண் உதவி ஆய்வாளர், 2 மளிகை கடை மற்றும் உணவகத்தில் இருந்த மகளிர், குழந்தைக்கு உணவு ஊட்டும் தாய், இருசக்கர வாகனத்தில் பயணித்தோர் என்று அனைவரும் தங்களது நகைகளை பறிகொடுத்திருப்பது இந்த ஆட்சியாளர்களின் கையாலாகாத தனத்தை காட்டுகிறது என்று விமர்சித்துள்ளார். மேலும், தமிழ்நாட்டில் காவலர் உட்பட யாரும் பாதுகாப்பாக நடமாட முடியாத சூழ்நிலை உள்ளதென்பது வெட்கக்கேடான நிலை என்றும், இந்த நிலைக்கு காரணமான நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு தலைக்குனிய வேண்டும் என்றும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், நகைப்பறிப்பு போன்ற குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போனதற்கு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலினே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும், நகைப்பறிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சுய விளம்பரங்களில் செலுத்தும் அதே கவனத்தை சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் செலுத்துமாறு விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.